அந்த 75 இயர்ஸுக்கான அறிவு திருவிழால ஒரு மினிஸ்டர் பேசுறாரு. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அந்த வம்சாவளியும் சொல்றாங்க. அதை எப்படி பார்க்கறது அப்போ? இதைத்தாங்க நாங்களும் சொல்றோம். இது மன்னராட்சி மாதிரி பண்றீங்க. இது மன்னராட்சி இல்ல. அதுதான் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இவங்க மன்னராட்சி மாதிரி கொண்டு வந்து குறுநில மன்னர்கள் செட்டப் வச்சுக்கிட்டு அந்தந்த ஊரை நீ பார்த்துக்கோ, அங்க இருக்க கலெக்ஷன் நீ பார்த்துக்கோ, ஓவராலா எங்களுக்கு கப்பம் கட்டுன்ற ஒரு செட்டப் வந்துட்டீங்க. இது மக்களாட்சிக்கு விரோதமான போக்கு. இந்த இடத்துல அப்படிலாம் செல்லுபடி ஆகாது. மக்கள் மனதை வெல்பவனே ராஜராஜ சோழன். அப்படிதான் ஒரு தலைவன் வருவான். அது வந்து நீங்க எந்த பெட்டில் எடுத்தாலும் அப்படிதான் வரும். மக்களாட்சி அப்படிதான் இருக்கணும். இந்த இடத்துல வந்து இவருக்கு அப்புறம் இவர் முடியலவரசர்னு வந்துட்டாலே இது மக்களாட்சிக்கு விரோதமான போக்கு. அந்த போக்கை ஆதரிக்கிறதே வந்து நான் ஜனநாயக விரோதம் சொல்லுவேன். ஸோ அந்த அந்த பேச்செல்லாம் செல்லுபடி ஆகாது. நீங்க சொல்லிக்கங்க. உங்க உட்கட்சியில் வந்து நீங்க தான். இன்னொருத்தருக்கு வாய்ப்பே கிடையாது. நான் திமுக இருக்கக்கூடிய நல்ல சில செயல்பாட்டாளர்கள் கூட பார்ப்பேன். அண்ணே உங்களுக்கு சீட்டு கிடைக்குமான்னு எப்பயாவது. அதெல்லாம் விடு தம்பி, நாங்கள் இப்படியே பழகிட்டோம். இந்த வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க. உங்களுக்கு அது உரிமை இருக்குது. இது மக்களாட்சினா எல்லாருக்கும் தானே அந்த உரிமை இருக்கணும். அந்த அதிமுக பெருமையாக சொல்கிறாங்களே, ஒரு கிளை செயலாளர் இன்னைக்கு முதல்வர் வேட்பாளர், அது மாதிரி திமுக வர முடியுமா? கலைஞருக்கு அப்புறமா அது இல்லைன்னு தானேங்க ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு போக மாட்டாங்க. துணை முதல்வர் வந்து முதல்வர் வேட்பாளரை அறிவிக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் திமுகவுக்கும் தெரியும். அவங்க பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்.